வணக்கம். நான் இப்போ டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ப்ரொஃபஷனல் லெட்டர் எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்போ ப்ரொஃபஷனல் லெட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்? அதாவது ஒரு என்ஜினியரோ, லாயர், டாக்டர் போன்ற தொழில் புரியும் நபர்கள் எழுதக்கூடியது தான் ப்ரொஃபஷனல் லெட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா, மார்ஜின் 10 to 70. லெஃப்ட் மார்ஜின் 10ல் வச்சுக்கோங்க, ரைட் மார்ஜின் 70ல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 2 இன்சியல் சேர்த்தி வந்தால் வின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 இன்சியல் சேர்த்தி வரும்போது அதை சேர்த்தி அடிச்சுட்டு டாட்டுக்கு வைக்கணும். டாட்டுக்கு பின்னால் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். எப்போவுமே டாட் வந்துச்சுன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. பேராகிராஃபில் சென்டென்ஸ் முடிஞ்சு ஃபுல் ஸ்டாப் வச்சாதான் 2 ஸ்பேஸ் கொடுக்கணும். மற்றபடி எல்லாம் ஒரு ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். இப்போது பிவி சேர்த்தி அடிங்க. நாத் அப்படிங்கிற பேருக்கு பின்னால் ஒரு கமா கொடுங்க. கமா கொடுத்தா கமாவுக்கு பின்னால் எப்போயுமே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். தென் எம்ஏ பக்கத்தில் 2 சேர்த்தி அடிச்சுட்டு கமா கொடுங்க. கமாவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. தென் எம்பிஏ கொடுக்குறீங்களா? நெக்ஸ்ட்டு டெலிஃபோன் அடிங்க. டெலிஃபோன் பக்கத்தில் கோலன் கொடுக்கணும். எப்போவுமே பங்க்சுவேஷன் மார்க்ஸ்க்கு பின்னால் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது கோலன், செமிகோலன், கமா, இதுக்கு பின்னால் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இப்போது டெலிஃபோன் பக்கத்தில் நம்மளுக்கு ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ எதுவும் வராது. அந்த அட்ரஸ் எல்லாம் சிங்கிள் லைனில் அடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் கமா கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டி சரி நம்ம கொடுக்கணும். கமா ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் கண்டிப்பாக. அதே மாதிரி வருஷம் 24th February 2006 அட்ரஸ் முடிஞ்சோடனே 2 லைன்ஸ் கேப் கொடுத்துட்டு அந்த டேட் அடிக்கிறீங்க. டேட் அடித்து முடித்தோடனே அட்ரஸ் அடிக்கிறீங்க 2 லைன்ஸ் கேப் கொடுத்து. அதுக்கப்புறம் டியர் சார் டைப் பண்ணுங்கள். இப்போது நமக்கு ஒருத்தரோட பர்சனல் நேமில் அட்ரஸ் கொடுத்தோம்னா டியர் சார் போட்டுக்கோங்க. கம்பெனி நேம் வரும்போது டியர் சார்ஸ் போட்டுக்கோங்க. டியர் சார்க்கு அப்புறம் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு நம்ம பேராகிராஃப் எல்லாமே சிங்கிள் லைனில் வச்சு அடிங்க. ஒரு பேராவுக்கும் இடையில் 2 லைன்ஸு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த பேரா கொடுத்துருக்காங்க 20 to 60 வரைக்கும் அடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பேரா அடிக்கும்போது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 20ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 60ல் முடிக்கிறீங்க. ஒரு சிலருக்குலாம் டவுட்டு, ஒரு லெட்டர் 2 லெட்டர் 62 63ல் போகலாமான்னு கேட்பீங்க. போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி க்ளோஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அது எப்படி கால்குலேஷன் போடுறதுன்னா 70ல் 17 மைனஸ் பண்ணால் 53 வரும். அந்த 17 லெட்டர்ஸ்லேருந்து பிவி நாத் 11 லெட்டர்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா 6 வரும். டிவைட் பை 2. இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி 17 லெட்டர்ஸ் இருக்குது. இதை 70ல் மைனஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மார்ஜின் 70 வச்சுருக்கோம். ஸோ 70 மைனஸ் 17 53 வரும். அதே மாதிரி இந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு பிவி நாத் அந்த நேமை சென்டர் பண்ணணும். 17 மைனஸ் 11 என்ன வரும்? 6 வரும். அதை டிவைட் பை 2 பண்ணோம்னா 3 வரும். அந்த 53ஓட 3 ஆட் பண்ணிங்கன்னா 56 வரும். இப்போ நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக ஒரே லெட்டராக வர்றதுக்கு வீடியோவில் போய் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த லெட்டர் நம்ம படிச்சுக்கலாம். இனி அடுத்தது B1 புக்கில் இருக்கக்கூடிய மேனுவலாக கொடுத்துருப்பாங்கள்ல, கையில் எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த லெட்டர் அடுத்த வீடியோவில் போட போகிறேன். நல்லா கவனமாக படிங்க. அதே மாதிரி இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்தால் எப்படி அடிக்கணும், MBBS வந்தால் எப்படி அடிக்கணும், BA BL வந்தால் எப்படி அடிக்கணும் எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க.